கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் கேஷ்பேக் கிடைக்கும், ரிவார்ட்ஸும் கிடைக்கும், ஃப்ரீயாக ஃப்ளைட் டிக்கெட் கூட கிடைக்கும்னு நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 3 இடத்துல நீங்கள் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணால் என்ன நடக்கும்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியலனா, இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி காயின் சேவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இந்த 3 பிளேஸில் நீங்கள் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போயிடும். ஸோ நான் சொல்ல போகிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்குமே எல்லா ஐடியாவும் ஈஸியாக கிடைக்கும். நம்பர் 1, ஏடிஎம் விட்ராவல். எமர்ஜென்சிக்கு கையில் காசு இல்லைன்னா உடனே கிரெடிட் கார்டை எடுத்து ஏடிஎம்மில் போட்டு ஸ்விப் பண்ணி காசு எடுக்கிறது தான் நம்மள நிறைய பேரோட பழக்கமாக இருக்குது. ஆனால் இதுதான் கிரெடிட் கார்டு உலகத்திலேயே மிகப்பெரிய ட்ராப். ஏன் தெரியுமா? 1, வட்டி இல்லாத அவகாசம் கிடையாது. சாதாரணமாக கிரெடிட் கார்டில் ஒரு பொருள் வாங்கினா 45 நாள் வரைக்குமே வட்டி இல்லாமல் நம்ம காசை ரிட்டர்ன் கட்டலாம். ஆனால் ஏடிஎம்மில் நீங்கள் பணம் எடுத்தால் மட்டும் அடுத்த செகண்ட்லேருந்தே வட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஏடிஎம்மில் மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டும் கிரெடிட் கார்டு போட்டு காசு எடுக்கவே எடுக்காதீங்க. அதே மாதிரி சர்வீஸ் சார்ஜ், நீங்கள் பணம் எடுக்கிற ஒரு தடவையுமே 2.5%லேருந்து 3% வரைக்குமே உங்களுக்கு ஃபீஸ் போடுவாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டுமே 36%லேருந்து 48% வரலுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ தயவுசெய்து ஏடிஎம்மில் மட்டும் கிரெடிட் கார்டு போட்டு காசு எடுக்கவே எடுக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக அமௌண்ட் வேணும்னா உங்களோட சேவிங் அக்கௌண்ட்லேருந்து எடுங்க. இல்லைனா லோன் எதனா ட்ரை பண்ணுங்கள். தயவுசெய்து கிரெடிட் கார்டை மட்டும் போட்டு ஏடிஎம்மில் பணம் எடுக்கவே எடுக்காதீங்க. நம்பர் 2, கிரிப்டோ, ஸ்டாக் மார்க்கெட் அண்டு கேம்லிங், அதாவது சூதாட்டம். நம்மளில் நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான். சிலர் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு கிரெடிட் கார்டில் ஈஸியாக பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது, கிரிப்டோவில் யூஸ் பண்ணுறது, இல்லைனா ஆன்லைன் கேமில் போட்டு பணம் எடுக்கிறது, இல்லைனா அதில் டெபாசிட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறத முக்கியமாக தவிர்த்துக்குங்க. அப்படி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டுனாலே கடன் தான். அப்படி இருக்கிற கடனில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து எதனா ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இல்லைனா கேமில் போடுறதோ, இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, அப்படி பண்ணுறது உங்களுக்கு கடன் சுமையை அதிகரிக்க தான் செய்யுமே. அதனால் உங்கள் கடன் ஒருபோதுமே குறைய போகிறது கிடையாது. அதனால் முக்கியமாக இதெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு போச்சுன்னா உங்களுக்கு டபுள் லாஸ். உங்களுக்கு தெரியாத வெளிநாட்டு ஆப்லலாம் நீங்கள் உங்கள் கார்டை போட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக உங்கள் கார்டை ட்ராக் பண்ணி ஓடிபியை க்ராக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஈஸியாக பணம் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இது மாதிரி கேம்ஸ் ஆப்லாம் உங்கள் கார்டை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் எப்பயுமே அதெல்லாம் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட சொந்த காசை மட்டும் போடுங்க. இது மாதிரி கடன் வாங்கி போடுறத முக்கியமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, ஹாஸ்பிட்டல் பில். என்னப்பா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்கலாம். எமர்ஜென்சி டைமுக்கு உயிர் தான் முக்கியம். அதுக்காக கார்டை ஸ்விப் பண்ணலாம். ஆனால் இதுதான் மக்கள் பண்ணுற பெரிய தப்பே. எமர்ஜென்சிக்கு நீங்கள் அதிகமாக பில் வந்தால் லட்சக்கணக்கில் போட்டு ஸ்வைப் பண்ணுறீங்க. ஆனால் நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு பில் வரும்போது தான் தெரியுமே, மினிமம் அமௌண்ட் மட்டும் கட்டினா போதுன்ட்டு நீங்கள் மினிமம் அமௌண்ட்டு கட்டி மாட்டிப்பீங்க. அப்படி நீங்கள் மினிமம் அமௌண்ட் கட்டினீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2 லட்ச ரூபா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில் வருதுன்னா, நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் ஜஸ்ட் மினிமம் அமௌண்ட் மட்டும் கட்டினீங்கன்னா, இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த வருஷ முடிவில் நீங்கள் வாங்கின கடன் 2 லட்சத்துலேருந்து 2.8 லட்சமாக மாறி நிற்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா கார்டில் தான் பில் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, பில் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 24 ஹவரில் கால் பண்ணி அதுக்கு எவ்வளோ வட்டி வருதுன்றத கேட்டு அதை இஎம்ஐ மெடிக்கல் பில்லிங்காக மாற்றிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக வரும். சேம் டைம் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மட்டும் கட்டணுன்ற எண்ணத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மக்களே, சிம்பிளாக சொல்லணுன்னா ஏடிஎம் கேஷ் விட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் வட்டி தீ மாதிரி ஏறும். முதலீடு சந்தேகத்துக்குரிய வெப்சைட்டில் நீங்கள் கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையே இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பில்லையுமே நீங்கள் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கான சப்போர்ட் என்னவோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு ஒரு சூப்பரான டூல். அதை எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தப்பான இடத்துல யூஸ் பண்ணி மாட்டிக்காதீங்க.
சேம் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டைம் நம்ம காயின் சேவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.